ஆசிரியர்களுக்கு வணக்கம். இது வந்து நம்ம வச்ச டெஸ்ட்டில் ரெண்டாவது டெஸ்ட், யூனிட் 4ல் ரெண்டாவது டெஸ்ட்டோடைய டிஸ்கஷன் வீடியோ. ஸோ கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷினு, வாட் இஸ் த டிஃபைனிங் ஈக்குவேஷன் ஃபார் ஃபியூகாசிட்டி? ஸோ ஃபியூகாசிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூகாசிட்டினா முதல்ல நமக்கு தெரியணும், அது வந்து ஒரு கரெக்டடு ப்ரெஷர். அப்போ நமக்கு கேஸ் வந்து ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம் கேஸை. ஒன்று வந்து ரியல் கேஸு, இன்னொன்று ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸுங்கிறது கேஸ்லாம் எல்லாத்தையும் ஒபே பண்ணக்கூடியது. அது ஒரு பர்ஃபெக்ட் கேஸு. அதில் வந்து ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையில அட்ராக்ஷன் ஃபோர்ஸு இருக்காது. ஸோ ஒரு 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 பெட்டர் கேஸ் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது ஐடியல் கேஸ். ஆனால் அப்படி ஒரு கேஸு கிடையாது. ஆனால் அதை கம்பேரிசனுக்காக நம்ம வச்சுக்கிறோம், ஒரு ஐடியல் கேஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு. ரியல் கேஸ் அப்படிங்கிறது அதுலேருந்து டீவியேட் ஆனது. ரியல் கேஸுங்கிறது ஐடியல் கேஸ் மாதிரி இருக்காது. ஐடியல் கேஸ் என்னென்னலாம் பிஹேவ் பண்ணுதோ அது எதையும் ரியல் கேஸ் பண்ணாது. அதுலேருந்து டீவியேட் ஆகி வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ரியல் கேஸுடைய ப்ரெஷரை நம்ம பீன்னு சொல்லுவோம். ரியல் கேஸுடைய ப்ரெஷரை பீன்னு சொல்லுவோம். ஆனால் ஐடியல் கேஸுடைய ப்ரெஷரை பீன்னு சொல்லுவோம். ரியல் கேஸுக்கு ப்ரெஷரை எஃப்னு சொல்லுவோம். ஸோ பிங்கிறது ப்ரெஷர் தான், எஃப்ங்கிறதும் ப்ரெஷர் தான். எஃப்ங்கிறது ஃபியூகாசிட்டி. எஃப்ங்கிறது ஃபியூகாசிட்டி. ஏன் ஃபியூகாசிட்டிங்கிற வேர்டு அங்கே கொண்டு வரோம், ப்ரெஷர்னு சொல்லாமல் ஃபியூகாசிட்டின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது ரியல் கேஸுடைய ப்ரெஷர் இந்த ஐடியல் கேஸுடைய ப்ரெஷர் மாதிரி இருக்காது, இதுலேருந்து டீவியேட் ஆகி இருக்கும். ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை வச்சு நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னென்னா டிஜி ஈக்குவல் டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆர்டி டி லான் பி அப்படிங்கிறது ஐடியல் கேஸுக்கான ஈக்குவேஷன். இது ஐடியல் கேஸுக்கான ஈக்குவேஷன். ஸோ இதை ரியல் கேஸுக்கு மாற்றும்போது டிஜி ஈக்குவல் டு ஆர்டி டி லான் எஃப்னு மாற்றணும். ஸோ இது வந்து ரியல் கேஸ். ப்ரெஷர் டைமை இங்கே ஃபியூகாசிட்டி டைமாக மாற்றணும். அது மாதிரி இருக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாலே போதும் ஆன்சர். டிஜி ஈக்குவல் டு ஆர்டி டி லான் எஃப். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. இது வந்து பின்னு இருக்குது, இது வந்து டிபின்னு இருக்குது, டிவின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லை. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபியூகாசிட்டி? ஸோ அந்த ஃபியூகாசிட்டிங்கிறது எதுக்காக தேவை அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அது வந்து 50 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அதோடைய ப்ரெஷர் வந்து 50 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 300 கெல்வினில் நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கெமிக்கல் பொட்டன்ஷியல் நம்ம கால்குலேட் பண்ணுறதா இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபார்முலா இருக்குது. கெமிக்கல் பொட்டன்ஷியல் μ0 = ப்ளஸ் ஆர்டி லான்னு பி. ஸோ இந்த கேஸில் நம்ம பிங்கிற லெட்டரை யூஸ் பண்ண முடியாது. ப்ரெஷர் டைரெக்டாக ப்ரெஷரை யூஸ் பண்ண முடியாது, 50 ATMனு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஐடியல் கேஸ் கிடையாது, இது ரியல் கேஸ். ஸோ ரியல் கேஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடுக்குள்ளே ரெண்டு கார்பன் டை ஆக்சைடுக்குள்ளே ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அதோடைய ஆக்சுவல் ப்ரெஷரை 50 ATM அப்படிங்கிற அந்த ப்ரெஷரை குறைக்கும். ஸோ ஆக்சுவல் ப்ரெஷர் அப்படின்னு ரியல் கேஸுக்கு ஆக்சுவல் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 43 ATM தான் வருது. அப்படின்னா இப்போ நீங்கள் கெமிக்கல் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா μ0 ப்ளஸ் ஆர்டி லான்னு எஃப்ங்கிறது தான் இந்த 43. இந்த 43ங்கிறது கரெக்டட் ப்ரெஷர். 50 ATM இல்லை, அதுக்கு பதில் எவ்வளோ இருக்குன்னா 43 தான் இருக்குது. என்ன ரீசன்னா கார்பன் டை ஆக்சைடுக்குள்ளே அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. சப்போஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது 50 ATMல இருந்திருக்கும். அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதால அது ப்ரெஷர் குறைஞ்சி போகுது. ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறப்ப, அதாவது ரியல் பிஹேவியராக இருக்கிறப்ப அதோடைய ப்ரெஷரை மைனஸ் μ0 ப்ளஸ் ஆர்டி லான்னு பி. ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணிச்சுன்னா அதனுடைய ப்ரெஷர். ஸோ இது 50 மைனஸ் 43. ஸோ இதுதான் இதோடைய தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் பொட்டன்ஷியலை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம், இட் இஸ் ஆக்சுவல் ப்ரெஷர் ஆஃப் ரியல் கேஸ் கிடையாது. ரியல் கேஸோடைய ஆக்சுவல் ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா ரியல் கேஸோடைய ஆக்சுவல் ப்ரெஷர் 50 ATM இல்லை, அதோட கம்மியாக தான் இருக்கும். இட் இஸ் ஏ கரெக்டட் வால்யூம் ஆஃப் ரியல் கேஸ். வால்யூம் பற்றி நம்ம பேசலை. இட் இஸ் ஏ ஃபிக்ஸியஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது அதுதான் கரெக்டட் ப்ரெஷர். ஃபிக்ஸியஸ் ப்ரெஷருங்கிறது கரெக்டட் ப்ரெஷர். ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். இட் இஸ் எ ப்ரெஷர் ஆஃப் ஐடியல் கேஸ், எதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் எ ஃபிக்ஸியஸ் ப்ரெஷர்.
ஆர் கரெக்டட் ப்ரெஷர் ஆர் எஃபெக்டிவ் ப்ரெஷர். இப்படி 3 பேர் சொல்லலாம் ஃபியூகாசிட்டிக்கு. எஃபெக்டிவ் ப்ரெஷர், கரெக்டட் ப்ரெஷர், ஃபிக்ஸியஸ் ப்ரெஷர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன்ஸ் டு த ஃபியூகாசிட்டி கோஎஃபிஷியன்ட் as pressure approaches 0? ஸோ ஃபியூகாசிட்டி கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். ஸோ ஃபியூகாசிட்டி கோஎஃபிஷியன்ட் phi equal to fugacity by pressure. இதுதான் அதோடைய டெஃபினேஷன். ஸோ this equal to pressure equal to 0. ஸோ pressure approaches equal to 0. that means ப்ரெஷரே இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா தான் இந்த 2 கேஸ் மாலிகுல்ஸும் ஒன்று சேரும். இது ரெண்டுத்துக்கும் இடையில அட்ராக்ஷன் ஃபோர்ஸே வரும். ப்ரெஷரே இல்லை அப்படின்னா இது ரொம்ப தூரத்தில் இருக்கும், இது ரொம்ப தூரத்தில் இருக்கும். இது ரெண்டுத்துக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரெஷர் 0வாக இருந்தால் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா அது ஐடியல் பிஹேவியர் ஆகிடும். ஐடியல் கேஸ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஐடியல் கேஸாக மாறிடும். ஸோ ஐடியல் கேஸ் அப்படிங்கிறப்ப ஃபியூகாசிட்டியும் ப்ரெஷரும் ஒன்று தான். ரியல் கேஸுக்கு தான் ப்ரெஷர் வந்து ஃபியூகாசிட்டின்னு சொல்கிறோம். ஐடியல் கேஸாக இருந்தால் ஃபியூகாசிட்டி ஈக்குவல் டு ப்ரெஷர். ஸோ ஃபியூகாசிட்டி ஈக்குவல் டு ப்ரெஷர்னா பை ஈக்குவல் டு ஃபியூகாசிட்டி ஈக்குவல் டு ப்ரெஷர்னா பி பை பி, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கோஎஃபிஷியன்ட் பிகம்ஸ் 1. இட் பிகம்ஸ் 0 இது கிடையாது, இட் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி இது கிடையாது, இட் பிகம்ஸ் 1. இதுதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நம்ம அதே தான் இந்த கோஎஃபிஷியன்ட் பற்றி முன்னாடியே போன கொஸ்டின்லேயே சொல்லிட்டோம். இந்த கொஸ்டினில் அதே தான் கேட்டிருக்கோம். த ரேஷியோ எஃப் பை பி இஸ் நோன் எஸ் ஃபியூகாசிட்டி கோஎஃபிஷியன்ட். ஆப்ஷன் பி ஃபியூகாசிட்டி கோஎஃபிஷியன்ட். இதை பேஸ் பண்ண சம் வரலாம், கொஞ்சம் இதை பார்த்துங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எ பியூர் கண்டென்ஸ்டு ஃபேஸ் த ஃபியூகாசிட்டி இஸ். ஸோ பியூர் கண்டென்ஸ்டு ஃபேஸ் அப்படின்னா பியூர் லிக்விடு அப்படி வச்சுக்கோங்க. பியூர் லிக்விடு இல்லைன்னா பியூர் சாலிட். ஸோ இதுக்கு வந்து ஒரு வேப்பர் இருக்கும். ஸோ இதோடைய வேப்பர் ப்ரெஷர், இதோடைய வேப்பர். இப்போ இதோடைய வேப்பரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா இதோடைய கெமிக்கல் பொட்டன்ஷியலும் ஈக்குவல். இது ஒரு ரிலேஷன்ஷிப்பு நம்ம தெர்மோடைனமிக்ஸில் இருக்குது. அதாவது ஒரு கண்டென்ஸ் ஒரு சாலிடாக இருந்து பியூர் சாலிடாக இருந்து அது வந்து அதனுடைய வேப்பர் கூட ஈக்குலிபிரியத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ ஒரு கண்டென்ஸ் சாலிட் நம்ம வைக்கிறோம், அதுக்கு ஒரு வேப்பர் ப்ரெஷர் இருக்கும், அந்த வேப்பர் கூட இது ஈக்குலிபிரியத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டென்ஸ் ஃபேஸோடைய கெமிக்கல் பொட்டன்ஷியலும் அந்த வேப்பருடைய கெமிக்கல் பொட்டன்ஷியலும் சேமாக இருக்கும். ஸோ இது தெர்மோடைனமிக்கில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு பார்க்குறப்ப நம்ம கெமிக்கல் பொட்டன்ஷியல் சேமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஃபியூகாசிட்டியும் சேமாக இருக்கும். ஸோ ஃபியூகாசிட்டி லிக்விடு, ஃபியூகாசிட்டி சாலிடு கண்டென்ஸ்டு ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபியூகாசிட்டி வேப்பர். ஸோ இதான் ஆன்சர். ஸோ த சேம் ஆஸ் த ஃபியூகாசிட்டி ஆஃப் த கேஸ் ஃபேஸ் இன் ஈக்குலிபிரியம் வித் இட்னா கண்டென்ஸ்டு ஃபேஸ். ஸோ த சேம் ஆஸ் ஃபியூகாசிட்டி ஆஃப் த கேஸ் ஃபேஸ். இப்போ நீங்கள் கெமிக்கல் பொட்டன்ஷியலை ரெண்டும் ஈக்குவல்னால் ப்ரெஷரை வச்சு கால்குலேட் பண்ணாலும் ஃபியூகாசிட்டி வச்சு கால்குலேட் பண்ணாலும் ரெண்டும் ஒரே வேல்யூ வருதுன்னு அர்த்தம். இப்போ ப்ரெஷர் ஃபியூகாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சேம். அப்போ ரெண்டும் சேமுங்கிறப்ப இங்கே நம்ம அந்த கண்டென்ஸ்டு ஃபேஸோட வேப்பர் ஃபேஸும் இதுவும் சேம் கெமிக்கல் பொட்டன்ஷியல் வழியாக வரும். கெமிக்கல் பொட்டன்ஷியல் சேமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூகாசிட்டியும் சேமாக தான் இருக்கணும். ப்ரெஷர் சேமாக இருக்கணும். ப்ரெஷர் ஆல்ரெடி சேம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கெமிக்கல் பொட்டன்ஷியலை ப்ரெஷரை வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க 50ன்னு வருது, ஃபியூகாசிட்டி வச்சு கால்குலேட் பண்ணுறீங்க 50ன்னு வருது. அப்போ ரெண்டுத்தினுடைய வேப்பருடைய ப்ரெஷரும் சேம், ரெண்டுத்தினுடைய ஃபியூகாசிட்டியும் சேம்னு சொல்லலாம். நமக்கு ஆப்ஷனில் ஃபியூகாசிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு ஃபியூகாசிட்டி சேமாக இருக்குங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் ஏ சொல்யூஷன் ஒபேயிங் ரெவோல்ஸ் லா த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் இஸ். ஸோ ரெவோல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுது ஒரு சொல்யூஷன் அப்படின்னா இட் இஸ் ஐடியல் சொல்யூஷன், ஐடியல் மிக்சர். ரெவோல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஐடியல் மிக்சர். கேஸ் லாவை ஃபாலோ பண்ணுச்சுன்னா ஐடியல் கேஸ். ஸோ ரெவோல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுது. ஸோ இது ஒரு ஐடியல் மிக்சர். முதல்ல நமக்கு மைண்டில் இது ஒரு ஐடியல் மிக்சர் அப்படின்னு ஆகும். ஸோ ஐடியல் மிக்சராக இருந்துச்சு, ஐடியல் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆக்டிவிட்டி ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன்.
activity is equal to mole fraction. So activity mole fraction ரெண்டும் direct relationship. இப்போ நீங்கள் activity equal to gamma I xi ன்னு போடுவோம். ஸோ ஆக்டிவிட்டியோட டெஃபினேஷன் இது. ஸோ இந்த gamma I அப்படிங்கிறது தான் ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் இது. ஸோ இப்போ ஏஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐன்னு வரணும்னா gamma ஐங்கிறது ஒன்றா இருந்தால் தான் வரும். ஸோ gamma I ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் சி வந்து ஆன்சர். ஸோ ஐடியல் மிக்சருக்கு ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் 1. ஐடியல் கேஸுக்கு ஃபிகாசிட்டி கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A real gas has a fugacity of 0.8 atm at a pressure of 1 atm. Calculate the fugacity coefficient of the gas. ஸோ அதனால் முன்னாடியே சொன்னோன்னா இதுலேருந்து ப்ராப்ளம் கேட்பாங்கன்னு. ஸோ fugacity coefficient equal to fugacity by pressure. ஸோ fugacity 0.8, ப்ரெஷர் வந்து 1. ஸோ இதை நீங்கள் 0.8 இதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The activity of a component in an ideal solution is 0.5. If the mole fraction of the component is also 0.5, what is the activity coefficient? So activity coefficient kana relationship activity equal to activity coefficient into mole fraction. So நம்ம கேட்குறது activity coefficient. So AI by XI இதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து AI வந்து 0.5ன்னு கொடுத்துட்டாங்க, XIயும் 0.5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1. ஸோ gamma ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் எ கேஸ் அட் சர்டன் டெம்பரேச்சர் the following relationship is observed: alpha equal to 0.1 RT, where alpha is the constant in the fugacity calculation. If the pressure of the gas is 10 atm, calculate the value of ln F by P. So ln F by P நம்ம calculate பண்ணணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து மைனஸ் ஆல்ஃபா பை RT. ஸோ இது நம்ம ஃபிகாசிட்டியோடைய எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துருப்போம். ஸோ ln F by P equal to minus alpha equal to by RT. ஸோ மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் 0.1 RT. ஸோ 0.1 RT by RT அடித்தா மைனஸ் 1. ஸோ ஆப்ஷன் மைனஸ் 0.1. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In a binary solution, the mole fraction of a component A is 0.6 and its activity coefficient is 1.2. Calculate the activity component A. So, activity kind of formula முன்னாடியே பார்த்துருக்கோம். A equal to gamma I into xi. So, gamma I கொடுத்தாச்சு. Activity coefficient வந்து 1.2 and xi mole fraction equal to 0.6. So, A equal to 1.2 into 0.6. That is equal to 0.72. So option C வந்து correct answer. Next question பாருங்க. The fugacity of a gas is 2 bar and its fugacity coefficient is 0.8. What is the pressure of the gas? So relationship நமக்கு தெரியும். Fugacity coefficient equal to fugacity by pressure. So நமக்கு pressure வேணும். So pressure equal to fugacity by fugacity coefficient. ஸோ ஃபிகாசிட்டியோட வேல்யூ கொடுத்தாச்சு 2 பார். அதோடைய கோஎஃபிஷியன்ட் 8, 0.8 அடிச்சிங்கன்னா 2.5 பார். ஸோ இதெல்லாம் 1 மினிட்டு ஒரு ½ மினிட்டுக்குள்ளே போடுற சம்மு தான். இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த சம்மு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக போட்டுடலாம். Next question, which method is used for determining fugacity? So fugacity determinationல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் நம்ம இருக்கிற மெத்தடில் டைட்டேஷன் இல்லை, குரோமட்டோகிராஃபி இல்லை, கலோரிமெட்ரி இல்லை. கிராஃபிக்கல் மெத்தட்ஸில் நம்ம யூஸ் பண்ணி ஃபிகாசிட்டியை டிட்டர்மினேஷன் பண்ணுவோம். அதில் இந்த விரியல் ஈக்குவேஷன் அண்ட் ரெட்லிச் வாங்
ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தட்ஸில் ஃபிகாசிட்டியை டெட்டர்மினேஷன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். So next question, the fugacity coefficient is defined as same repeated questions தான் இது. So option C வந்து correct answer. The ratio of fugacity to pressure F by P. தொடர்ந்து இது calculationலையும் போட்டிருக்கோம், மேலேயும் கொடுத்துருக்கோம். So next question, which of the following expression represents the activity? So activity is equal to gamma into x. Activity equal to gamma into x. Xங்கிறது mole fraction, gammaங்கிறது activity coefficient. Option A. இதுவும் calculation இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். Next question, in an ideal mixer, the enthalpy change upon mixing is. So இதுக்கான ஆன்சர் வந்து 0 தான். ஹீட் இது ரிலீஸும் ஆகாது, அப்சர்வும் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஏ அப்படின்னு இருக்கிற ஒரு ஐடியல் மிக்சரையும் பிபி அப்படின்னு இருக்கிற ஐடியல் மிக்சரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இது தனி பியூர் காம்போனண்ட்டு, இது பியூர் காம்போனண்ட்டு, இதுக்குள்ளே ஏஏ பாண்ட் இருக்கும், இது பியூர் காம்போனண்ட்டு, இதில் பிபி பாண்ட் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இங்கே ஏபி பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பாண்டு உடையணும், அப்போ தான் ஏபி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்டு உடையணும், இதுக்கு வந்து 50 கிலோ ஜூல் தேவைப்படுது. இந்த பாண்டு உடையணும், இதுக்கும் 50 கிலோ ஜூல் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ இந்த பாண்டு ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃபார்ம் ஆகும்போது ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ அதான் நம்ம டெல்டா ஹெச் மைனஸில் சொல்லுவோம், ஹீட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ ஹீட் ரிலீஸ் ஆகிறப்ப எவ்வளோ ஹீட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, கரெக்டாக நமக்கு இங்கே இது ஒரு 50 கிலோ ஜூல், இது ஒரு 50 கிலோ ஜூல்னா இங்கே 100 கிலோ ஜூல். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் 100 மைனஸ் 100. ஸோ டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 0. என்தால்பி சேஞ்ச் இல்லை, இங்கே 100 கிலோ ஜூல் அப்சர்வ் ஆகுது, இங்கே 100 கிலோ ஜூல் வெளியிடுறோம். ஐடியல் மிக்சராக இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும். சப்போஸ் வேறு ரியல் நான் ஐடியல் பிஹேவியரில் இருக்கிற ஒரு மிக்சராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து டெல்டா ஹெச் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஸோ இந்த கேஸில் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 0, டெல்டா எஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ், டெல்டா ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ், இது எல்லாமே ஐடியலுக்கு பொருந்தக்கூடியது. டெல்டா வி ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் லா இஸ் எக்ஸாக்ட்லி ஒபே பை ஐடியல் மிக்சர்? இதுக்கான ஆன்சர் வந்து ரவோல்ஸ் லா, அது நமக்கு தெரியும். ஸோ ரவோல்ஸ் லானா என்ன அப்படின்னா, பிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ இன்ட்டு பி நாட் ஐ. ஸோ இதான் ரவோல்ஸ் லா. ஸோ அந்த பிஐங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் காம்போனண்ட் ஐ உடைய வேப்பர் ப்ரெஷர். இது வந்து பியூர் காம்போனண்ட் ஐயோடைய வேப்பர் ப்ரெஷர். எக்ஸ்ஐங்கிறது மோல் ஃப்ராக்ஷன். ஸோ இதுதான் ரவோல்ஸ் லா. இந்த ரவோல்ஸ் லாவை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது ஐடியல் மிக்சர், ஃபாலோ பண்ணலைன்னா அது ரியல் மிக்சர், நான் ஐடியல் மிக்சர். இதே மாதிரி கேஸில் சொன்னால் ஐடியல் கேஸ்ன்னா அது கேஸ் லாவை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா அது ரியல் கேஸ். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ரவோல்ஸ் லா நம்ம படிச்சிருப்போம், லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ ரவோல்ஸ் லாவை இது ஃபாலோ பண்ணுறது. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன் அ நான் ஐடியல் சொல்யூஷன் த ஆக்டிவிட்டி காம்பனண்ட் இஸ் கிவன் பை. ஸோ எனக்கு ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் என்ன நமக்கு தெரியும். ஸோ ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து ஏஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ இன்ட்டு காமா இன்ட்டு எக்ஸ்ஐ. ஸோ இது நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு தான் இது. ஸோ நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். சப்போஸ் ஐடியல் சொல்யூஷனுக்கு அவங்க கேட்டிருந்தா ஏஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ தான், ஏன்னா காமா ஈக்குவல் டு ஐடியல் சொல்யூஷன் 1. ஸோ அதனால தான் கொஞ்சம் குழப்பற மாதிரி கேட்டிருக்காங்க நான் ஐடியல் சொல்யூஷன். நம்ம ஏ ஈக்குவல் டு எக்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது, இது எழுதிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எ பாசிட்டிவ் டிவியேஷன் ஃப்ரம் ரவோல்ஸ் லா இன் எ பைனரி மிக்சர் இண்டிகேட்ஸ். ஸோ பாசிட்டிவ் டிவியேஷனாக என்ன? டிவியேஷன் அதாவது ஐடியல் பிஹேவியர்லேருந்து நான் ஐடியல் பிஹேவியருக்கு டிவியேஷன். அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, வேப்பர் ப்ரெஷரை வச்சு சொல்கிறோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர்னால் முதல்ல என்னென்னு சொல்லுவோம், ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வாட்ரு இதுலேருந்து வாட்டர் வந்து வேப்பராக மாறுது. ஸோ வேப்பராக மாறி இது ஒரு ப்ரெஷரை இதுக்குள்ளே கொடுக்கும், இதுதான் வேப்பர் ப்ரெஷர். ஸோ நிறையா வாட்டர் மாலிகூல்ஸ் வேப்பராக மாறிச்சு அப்படின்னு சொன்னால் வேப்பர் ப்ரெஷர் நிறையா இருக்கும். ஸோ நிறையா மாலிகூல்ஸ் எப்போ வந்து வேப்பராக மாறும், உள்ளுக்குள்ளே இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ்க்குள்ளே இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஒரு வாட்டர் மாலிகூல்ஸும் இன்னொரு வாட்டர் மாலிகூல்ஸும் ஈஸியாக எஸ்கேப் ஆகும். அதனால் நிறையா வேப்பர் இங்கே ஃபார்ம் ஆகும், அதனால் வேப்பர் ப்ரெஷரும் அதிகமாகும்.
இது ரெண்டுத்துக்குள்ளே ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப வேப்பர் கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ இன்ட்ராக்ஷன்ஸ் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ வேப்பர் ப்ரெஷர் கம்மியாயிடும். இன்ட்ராக்ஷன் எப்போ இல்லையோ அப்போ வேப்பர் ப்ரெஷர் அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் டிவியேஷனாக என்ன அர்த்தம்னா வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெடிக்டட் ப்ரெஷரை விட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். வேப்பர் ப்ரெஷர் நம்ம சாதா ப்ரெஷரை பற்றி பேசலை, வேப்பர் ப்ரெஷரை பற்றி பேசுகிறோம். ஸோ வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறையா வேப்பர் வெளில வருதுன்னு அர்த்தம். நிறையா வேப்பர் எப்போ வெளில வரும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்ட்ராக்ஷன்ஸு வீக்கராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ராங்கர் இன்ட்ராக்ஷன் கிடையாது, வீக்கர் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் அன்லைக் மாலிகூல்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ ஃபார் போத் ஐடியல் அண்ட் நான் ஐடியல் மிக்சர்? ஸோ ஐடியல் மிக்சர்னா எப்படி இருக்கும், நான் ஐடியல் மிக்சர்னா எப்படி இருக்கும்? ஐடியலாக இருந்தால் அதோடைய டெல்டா வி ஈக்குவல் டு 0, அதோடைய டெல்டா ஹச் ஈக்குவல் டு 0, அதோடைய டெல்டா ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ், அதோடைய டெல்டா எஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ இது ஐடியல் பிஹேவியர். நான் ஐடியல் பிஹேவியர்னால் டெல்டா வி ஆர் பாசிட்டிவ், அதாவது இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், டெல்டா ஹச் வந்து இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், டெல்டா ஜி வந்து நெகட்டிவ் அண்ட் டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ ரெண்டுலேயுமே இந்த ரெண்டும் மாறாது, இது ரெண்டும் மாறாது. இது ஜென்ரல். ஏன்னா டெல்டா எஸ் இப்போ நீங்கள் ரெண்டு மிக்சரை கலக்குறீங்க, இது ஏ இது பி, இது ஏபின்னு ஒரு மிக்சர் வருது. இதில் ஒரு 100 மாலிகூல்ஸ் இருக்குது, இதில் ஒரு 100 மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் 200 மாலிகூல்ஸ் வரப்போகுது. ஸோ மாலிகூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மாலிகூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு டெல்டா எஸ் ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெல்டா எஸ் பாசிட்டிவ். இது ஐடியல் மிக்சராக இருந்தானே நான் ஐடியல் மிக்சராக இருந்தானே எதுவாக இருந்தாலுமே இந்த ரேண்டம்னஸ் நமக்கு அதிகமாக தான் போகும். ஸோ டெல்டா எக்ஸ் மிக்சர் கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிற பாசிட்டிவ். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். So next question பாருங்க. Which of the following expression is used to determine fugacity using the compressibility factor Z? ஸோ நமக்கு ஃபிகாசிட்டி படிக்கும்போது நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு. லான் எஃப் பை பி ஈக்குவல் டு 1/RT இன்டகிரேட்டிங் 0 to P Z minus 1 by P dP. ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து ஃபிகாசிட்டியை கேல்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இதில் இசட்டுங்கிறது கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர், பிங்கிறது ப்ரெஷர், எஃப்ங்கிறது ஃபிகாசிட்டி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டிங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபிகாசிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். இன் கிராஃபிக்கல் மெத்தட் ஃபார் டிட்டர்மினிங் ஃபிகாசிட்டி வாட் இஸ் plotted on the y axis? ஸோ y axisல என்ன எடுத்துப்போம், x axisல என்ன எடுத்துப்போம்? ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து ln f by p இதோ இருக்குது இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் நம்ம y axisல என்ன எடுத்துப்போம் அப்படின்னா z minus 1 by p, இதை நம்ம y axisல எடுத்துப்போம். z minus 1 p இது y axis. ஸோ x axisல ப்ரெஷர், p வந்து x axis. ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணும்போது அந்த பிளாட் ஏரியா, அந்த ஏரியா நமக்கு என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா 1/RT இன்டகிரேட்டிங் 0 to P Z minus 1P dP இந்த வேல்யூவை கொடுக்கும். அந்த அண்டர் த, அதாவது ஏரியா அண்டர் த கர்வ், அந்த ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ கிடைச்சா ln f by p கண்டுபிடிச்சிடலாம். அதுலேருந்து நம்ம ஃபிகாசிட்டியை கொண்டு வர முடியும். ஸோ y ஆக்சிஸில் எடுத்துக்க வேண்டியது ஆப்ஷன் சி, Z minus 1 by P. அடுத்த கொஸ்டின். வாட் டஸ் த ஏரியா அண்டர் த கர்வ் ஆஃப் Z minus 1P வெர்சஸ் ப்ரெஷர் ரெப்ரசன்ட்? ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்தோம். அந்த ஏரியா அண்டர் த கர்வ் வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா அதாவது ln f by p ஈக்குவல் இன்ட்டு RT. இந்த RT இந்த பக்கம் இருக்கிற RT இங்கே வந்துடும். ஸோ இந்த வேல்யூ நமக்கு கொடுக்கும் ஏரியா அண்டர் த கர்வ். ஸோ RT கான்ஸ்டன்ட்டுங்கிறதால நீங்கள் ln f by pன்னு கொடுத்தா கூட அது கரெக்டு தான். ஸோ அதோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன நமக்கு, ln f by p equal to 1/RT 0 to P Z minus 1P dP. ஸோ ஏரியான்ற கர்வ் இந்த வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன வேல்யூ நமக்கு கிடைக்குது, ln f by p வேல்யூ.
சப்போஸ் ஆர்டி வேல்யூ அங்கே நீங்கள் ஆர்டி வேல்யூ அங்கே கொடுத்தாலும் சரி, இல்லை ஆர்டி வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இன்ட்டு ஆர்டின்னு மாறும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ln f/p இன்ட்டு ஆர்டி. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எஸ் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் ஃபார் ரியல் கேஸ் ஃபியூகாசிட்டி. ஸோ இந்த கண்டெய்னரில் ஒரு ரியல் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டெய்னரில் ஒரு ரியல் கேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ப்ரெஷரை அதிகப்படுத்துறீங்க. ஸோ ப்ரெஷரை கம்மி பண்ணுறீங்க அப்படின்னா F = P நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரெஷரும் ஃபியூகாசிட்டியும் ஒன்றாயிடும். ப்ரெஷர் இப்போ அதிகப்படுத்துறீங்க. இப்போ அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு இடையில் அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகிடும். அட்ராக்டிங் ஃபோர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆக்சுவல் ப்ரெஷரை விட, இதோடைய ப்ரெஷரை விட நமக்கு ஃபியூகாசிட்டியோட வேல்யூ கம்மியாகிடும். ஃபியூகாசிட்டிங்கிறது என்ன, அது ஒரு ப்ரெஷர். இப்போ நீங்கள் அதிகமான ஒரு இடத்துல வந்து இப்போ மாலிகுல்ஸ் இருக்குது, இன்ட்ராக்ஷன் நிறையா இருந்ததுன்னா இந்த வால் மேலே மோதுகிற ப்ரெஷர் கம்மியாயிடும். இந்த மாலிகுல்ஸ் உள்ளோட ஒன்று சேர்ந்துக்கும். இப்போ ப்ரெஷர் கம்மியாயிடும். இதோட ஆக்சுவல் ப்ரெஷரை விட இந்த இன்ட்ராக்டிங் மாலிகுல்ஸு ப்ரெஷரை குறைச்சிரும் அதிகமான இன்ட்ராக்ஷன் இருந்தால். ஸோ அதிகமான இன்ட்ராக்ஷன் இருக்குது. அதிகமான இன்ட்ராக்ஷன் ஏன் இருக்குது அப்படின்னா, இது ஒரு நான் ஐடியல் பிஹேவியரில் இருக்குது, ரியல் கேஸாக இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதில் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அட்ராக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது ப்ரெஷரை குறைச்சிரும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் இருக்குது, ஃபியூகாசிட்டி இருக்குது. இது ஐடியல் கேஸாக இருந்தால் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் இது நான் ஐடியல் பிஹேவியராக இருந்தால் ப்ரெஷர் கிரேட்டர் தேன் ஃபியூகாசிட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பிகம்ஸ் லெஸ் தேன் ப்ரெஷர், இது ஃபியூகாசிட்டி பிகம்ஸ் லெஸ் தேன் ப்ரெஷர் டியூ டு நான் ஐடியல் பிஹேவியர். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அட் ஹை டெம்பரேச்சர் கேஸஸ் பிஹேவ் மோர் ஐடியலி, ஸோ த ஃபியூகாசிட்டி. இப்போ ஹை டெம்பரேச்சர்னு வச்சிங்களேன், ரெண்டு மாலிகுல்ஸ்க்கு இடையில் இந்த மாதிரி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருந்தால் தான் அது ரியல் கேஸ். இப்போ நான் டெம்பரேச்சரை நிறையா கொடுத்தா அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்லாம் உடஞ்சிரும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி கேஸ் மாலிகுல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அது ஃப்ரீயாக மூவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது ஐடியல் பிஹேவியருக்கு மாறும். அப்போ ஹை டெம்பரேச்சரில் ரியல் கேஸ் என்னவா மாறும், மோர் ஐடியலி பிஹேவ் பண்ணும். ஸோ ஐடியலாக பிஹேவ் பண்ணும்போது ஆக்சுவல் ப்ரெஷரும் ஃபியூகாசிட்டியும் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஃபியூகாசிட்டி அப்ரோச்சஸ் த ஆக்சுவல் ப்ரெஷர் கூட ரெண்டும் ஈக்குவலாக மாறும். So next question, last question for this question paper. In a mixer, the fugacity of a component depends on. So mixer இருந்தா fugacity ஒரு காம்போனண்ட்டுக்குன்னா ஓகே. மிக்சர் ஆஃப் காம்போனண்ட்டாக இருக்கும்போது fugacity என்ன அப்படின்னா, fugacity of mixer equal to gamma I into xi into f0i. ஸோ இதான் வந்து ஒரு மிக்சருக்கான fugacity. இது வந்து fugacity of mixer, இது fugacity standard fugacity, இது வந்து மோல் ஃப்ராக்ஷன், இது ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு பாருங்கள், ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் அண்டு மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் அண்டு ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரிலேஷன் மிக்சருக்கான ஃபியூகாசிட்டி இதையும் ஞாபகம் வச்சிங்க, படிச்சிங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஃபியூகாசிட்டி ஐடியல் மிக்சர்ஸ், நான் ஐடியல் மிக்சர்ஸ் அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸுங்கிறதால நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் அதுலேருந்து கேட்க முடியுமோ கேட்டிருக்கோம். ஸோ இன்னும் இந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு இன்னும் டீப்பாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் அதே இதில் கேட்டால் கூட கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ.